எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது 5 வெரைட்டி டேஸ்ட்ல இருக்கிற புட்டோட ரெசிபி தான். 3 வெஜிடபிள் புட்டு, ஒரு ஃப்ரூட்ஸ் புட்டு, இன்னொன்று வந்துட்டு காரமாக இருக்கிற புட்டு. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்கலை. நேச்சுரலாக இருக்கிற கலர் தான் இந்த ஒரு புட்டுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கும் என்னென்ன சைட் டிஷ் மேட்ச் ஆகிற அப்படின்னு கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு டைம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம செய்ய போகிறது காரமாக இருக்கிற புட்டு. 1/2 கப் அளவுக்கு புட்டு பவுடர் எடுத்திருக்கு. புட்டு பவுடர்னு சொல்கிறது ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவு தான். நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கிற மாவு. மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு கிடைக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கிற பவுடர் வாங்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் தண்ணி, சுடு தண்ணி ஒன்றும் இல்லை, பச்சை தண்ணி தான், மெதுவாக தொளிச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகி போகக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக 1/2 கப் அளவு புட்டு மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். முதல்ல செய்யறதுனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 4 புட்டு செய்யும் போது நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் இந்த புட்டு மாவு ரெடி பண்ணுறது ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம எடுத்திருக்கிற இந்த 1/2 கப் அளவு மாவுக்கு ஒரு பெரிய புட்டு குட்டியில் ஃபுல்லாக நரைச்சி வேக வைக்கிற அளவுக்கு இருக்கும். நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்காக இருக்கும். இல்லாருந்தா 2 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி நல்லா தளித்து மாவு ஈரமானதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. உடனே புட்டு செஞ்சிருச்சு அப்படின்னா புட்டு நல்லா கட்டியாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே இதில் சேர்க்கறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் இடித்தது, 1/2 கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன பீஸாக கட் பண்ணது. ஒரு பேன் சூடு பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்குள்ளே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப ஒன்றும் இது ட்ரை ஆக வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இதே மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மனம் அதிகமாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டோட பச்சை மனம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், வரமிளகாய் இடித்தது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம புட்டு மாவு கூட மிக்ஸ் செய்யணும். இது இங்கே ஆறதுக்குள்ளே நம்ம மூடி வச்சிருக்கிற புட்டு மாவு இப்போ செக் பண்ணிடலாம். இது நம்ம முன்னாடி இதை எடுத்து மூடி வைக்கிற டைம் நல்ல ஈரமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 20 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ரொம்ப பவுடர் மாதிரி ஆகி போயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. ஆனால் இது ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆகக்கூடாது. புட்டு மாவு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் தண்ணி தொளித்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புட்டு மாவு ரெடி பண்ணி எடுக்கும்போது தான் புட்டு நல்லா சாஃப்டாகி கிடைக்கிறது. 2 டைம் இதே மாதிரி தண்ணி தொளித்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் இதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து அமுத்தி பாருங்கள். உருண்டை நல்லா கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக நமக்கு பவுடராகவும் மாற்ற முடியும். இந்த மாதிரி தான் புட்டுக்கான மாவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தோட மிக்ஸ் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் புட்டு மாவுக்குள்ளே சேர்த்து ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு ரொம்ப அமர்த்தக்கூடாது. நல்லா சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். உப்பு சேர்க்கும்போது நம்ம பார்த்துக்கோங்க, வெங்காயத்துக்கு தனி, அதே மாதிரி புட்டு மாவுக்கு தனித்தனியாக தான் உப்பு சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் நான் இதில் சேர்க்கலை, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கு. அது நல்ல ஒரு கலருக்காகியும் அதே மாதிரி டேஸ்ட்டுக்காகியும் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வதக்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கு. புட்டு குட்டியில் சில்லு போட்டதுக்கப்புறம் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி நிறைய புட்டோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அதில் புட்டு 2 பீஸாக கட் பண்ணுறதுக்கு நடுவில் மறுபடியும் நான் தேங்காய் போட்டிருந்தேன். இதில் நான் அந்த மாதிரி செய்யலை. ஒரே ஒரு குட்டி கட் பண்ணாமல் அப்படியே தான் எடுக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பீஸா 3 பீஸா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடையில தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். மாவு ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் இதே மாதிரி நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் மூடி வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க.
குக்கருக்கு மேலே வைக்கிற புட்டுக்குட்டி தான் என்கிட்ட இருக்குது. குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி வாஷர் போட்டு தண்ணி நல்லா கொதித்து நோபு வழி ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புட்டுக்குட்டி அதுக்கு மேலே வைக்கணும். அது வழி ஆவி ஏறி மேலே இந்த மூடியில் பாருங்கள் ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழி ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. புட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி செஞ்ச புட்டோட வீடியோஸ்ல எல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. புட்டு மாவு வீட்டில் ரெடி பண்ணுறது, ஆவியில் வேக வைக்கிறது. அதனால தான் இந்த டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், புட்டு வந்து வெளியே குத்தி எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கிற, டேஸ்டியாக இருக்கிற, காரமாக இருக்கிற ஒரு புட்டோட ரெசிபி தான் இது. இது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பழம் இதுக்கு வந்து சேராது. வேணா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கறி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி பப்படம் இல்லை அப்பளம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது பாலக் புட்டு. அதுக்காக 10 பாலக்கீரை இதே மாதிரி கழுகி எடுத்து வச்சிருக்கு. ஒரு கடாய் சூடு பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றியிருக்கு, எண்ணெய் கிடையாது. பாலக்கீரை சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஆவியில் வெந்தால் போதும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஆவியில் கூடி இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வெந்து போக வேண்டியதில்லை, கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாலக்கீரைக்கான மிக்ஸ் ரெடியாக, பாலக்கீரையில் பாலப்புட்டுக்கான மிக்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்தது புட்டு செஞ்சுக்கலாம். முன்னாடியே செஞ்ச மாதிரி 1/2 கப் அளவுக்கு புட்டு மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையோட மிக்ஸ் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. மிச்சம் வந்துட்டு தண்ணி தொளிச்சு தான் நான் இது ரெடி பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கீரை, பாலக்கீரை கொஞ்சம் அதிகமாக எடுத்து அரைச்சி தண்ணி தொளிக்காமல் அந்த மிக்ஸ்லே புட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புட்டுக்கான மாவு எது உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். பாலக்கீரையில் மட்டும் புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2வது தேவையான அளவுக்கு தண்ணி தொளிச்சு புட்டோட மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கு. கை வச்சு அமர்த்தி பார்க்கும்போது நல்ல உருண்டையாக வந்திருக்கு. உடைச்சி விடும்போது உதிரி உதிரியாக பழைய மாதிரியே புட்டு பவுடராக மாறி இருக்கு. புட்டுக்கான மாவு ரெடியாக இருக்குது. புட்டு குட்டிக்குள்ளே முதல்ல தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. முதல்ல புட்டு குட்டிக்குள்ளே தேங்காய் கண்டிப்பாக போடணும். மாவு நனையாமல் சீக்கிரம் ஆவி ஏறுறதுக்காக தான் முதல்ல தேங்காய் சேர்க்கிறது. மேலே வந்து இதே மாதிரி தேங்காய் சேர்க்கிறது ஆப்ஷனில் தான். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை. மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் 1 மினிட் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டு எடுத்துக்கலாம். பாலக் புட்டும் ரெடியாக இருக்குது. இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் எந்த கறி ஊற்றி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பழம் வந்து இது ஒரு வெஜிடபிள் புட்டாக இருக்கிறதுனால பழம் இதுக்கு அந்த அளவுக்கு சேராது. கறி எந்த கறி வேணாலும் நீங்கள் இது கூட சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். கடலைக்கறியோட ரெசிபி எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது பைனாப்பிள் புட்டு. அதுக்காக ஒரு பைனாப்பிள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கு. ஜூஸ் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம புட்டில் சேர்த்து மிச்சம் வந்து வேணால் நம்ம குடிச்சிக்கலாம். முன்னாடி செஞ்ச மாதிரி 1/2 கப் அளவுக்கு புட்டு மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்கறதில்ல. இந்த புட்டு ஃபுல்லாகவே இந்த ஜூஸில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. முதல்ல நல்லா நனைச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தேவையான அளவுக்கு மறுபடியும் ஜூஸ் ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டுக்கு லைட்டாக இருக்கிற ஒரு இனிப்பு தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி தான் ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற இனிப்பாக இருக்கிற புட்டு வேணும் அப்படின்னா ஜூஸுக்குள்ளே சர்க்கரை மிக்ஸ் பண்ணி அது ஊற்றிட்டு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிற பைனாப்பிள் புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி புட்டு குட்டிக்குள்ளே தேங்காய் போட்டு புட்டு மாவு ஃபில் பண்ணி ஆவியில் வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். புட்டு மாவு இந்த புட்டு குட்டிக்குள்ளே சேர்க்கும் போது அமர்த்தக்கூடாது.
ரொம்ப சாஃப்டாக நம்ம எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். மேலே மட்டும் லெவல் பண்ணி தான் கொடுக்கணும். இல்லை இருந்தால் புட்டு வந்து ரொம்ப கட்டியாகி போயிடும். பாருங்கள், ஆவி வந்ததுக்கப்புறம் பைனாப்பிள் புட்டும் ரெடியாக இருக்குது. இதுக்கு இனிப்பு இருக்கிறதுனால லைட்டாக இருக்கிற இனிப்பாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. நீங்கள் கடலைக்கறி எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்வீட்டாக தான் செஞ்சு எடுத்துருக்கு அப்படின்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கலாம். வேணா மட்டும் பழம் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். ரோபஸ்டா பழம் எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். அடுத்தது பீட்ரூட் புட்டு. அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டோட பாதி தோல் எடுத்ததுக்கு அப்புறம் 4 பீஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கு. பீட்ரூட் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இல்லை இருந்தால் அதோட பச்சை வாசம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சிருச்சுன்னா சத்தம் ஃபுல்லாக போயிடும். அதனால் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. 1/2 கப் அளவுக்கு புட்டு மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டோட மிக்ஸ் அதில் ஃபுல்லாக சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகி போயிடுச்சு இந்த ஒரு பவுடர். அதுக்கப்புறம் மிச்சம் வந்துட்டு நம்ம தண்ணி தொளிச்சு தான் மாவு ரெடி பண்ணி எடுக்கிறேன். இன்னொரு டிப்பு சொல்கிறேன். நம்ம இதே மாதிரி 2வது டைம் மாவு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே புட்டு செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, காரமாக இருக்கிற வெங்காய புட்டு, அதே மாதிரி பூண்டு சேர்க்காமல் அந்த மிக்ஸ் ரெடி பண்ண எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டு செஞ்சிருச்சுன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பீட்ரூட் பொரியல் எல்லாம் மிச்சம் வந்துருச்சுன்னா இதே மாதிரி மாவு கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு டிப்பு தான், பிடிச்சிருந்தா செஞ்சுக்கோங்க. பீட்ரூட் புட்டும் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கு. இந்த ஒரு பீட்ரூட் புட்டுக்கும் இது ஒரு வெஜிடபிள் புட்டாக இருக்கிறதுனால கறி தான் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். பழம் இதுக்கு மேட்ச் ஆகாது. கடலைக்கறி, மீன் கறி அந்த மாதிரி புட்டு கூட நம்ம காமனாக யூஸ் பண்ணுற எந்த கறி வேணாலும் இந்த ஒரு புட்டுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது கேரட் புட்டு. பீட்ரூட் புட்டு செஞ்சு எடுத்துருக்கிற அதே மெத்தட் தான் கேரட் புட்டும் ரெடி பண்ணி எடுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டு ஆவியில் வேக வச்செடுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துருக்கு. 2 கேரட் எடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு தண்ணி தேவைப்படாது. அந்த கேரட் மிக்ஸ்லேயே நம்ம வந்துட்டு புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு புட்டு மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டோட பாதிக்கு மேலே நான் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் அது ஃபுல்லாக ஊற்றி இருக்குது. ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இது மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருக்கு. மாவு நல்ல ஈரமாக தான் இருந்தேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நம்ம மாவு வந்துட்டு கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. இனி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நான் அதை ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் முதல்ல செய்யும்போது ஒன்றா ஊற்றாதீங்க. அது பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்செடுக்கணும். கேரட் புட்டுக்கான மாவும் புட்டு குட்டிக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கு. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேரட்டும் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லை இருந்தால் கேரட்டோட பச்சையாக இருக்கிற ஒரு ஸ்மெல்லு தனியாக தெரியும். பாருங்கள், 5 டைப்பு புட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. 5ம் 5 டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு கடலை கறி கூடி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. ரெசிபி முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். 2-3 டைப்பில் கடலைக்கறி எப்படி செய்யலான்னு தெரியல, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. புட்டுக்காக கடலைக்கறி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நம்ம கறி எப்போவுமே ரெடி பண்ணுறது. அப்பத்துக்கு இடியப்பத்துக்கெல்லாம் கடலைக்கறி கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால அதில் ஊற்றுற கறி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் புட்டு நல்லா சாக்காய் நல்லா ஊறி நமக்கு சாப்பிட முடியும். அதனால தான் கடலைக்கறி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கூடவே நல்ல இனிப்பாக இருக்கிற பழம் எடுத்து வச்சுருக்கு. இது நீங்கள் பைனாப்பிள் புட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இருந்தால் காரமாக இருக்கிற புட்டு சாப்பிடும்போது பப்படம் சேர்த்து சாப்பிடும்போது இடையில கடிச்சு சாப்பிட்றது கூட எடுத்துக்கலாம். புட்டு கூட சூப்பராக மேட்ச் ஆகிற அடுத்த சைட் டிஷ் தான் பப்படம். இல்லை இருந்தால் அப்பளம். நம்ம இப்போ செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற புட்டில் கார புட்டு கூட தான் அப்பளம் சூப்பராக மேட்ச் ஆகும். நம்ம மிச்சம் எல்லா வெஜிடபிள் புட்டு கூடயும் இந்த பப்படம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் மீன் கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி, பாசிப்பருப்பு கறி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த கறி வேணாலும் இந்த புட்டு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 5 புட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.